அத்தலியா யார் என்று சொன்னால் ஆகாப் ஏசபேலினுடைய மகள். மிக மோசமான இஸ்ரேலின் அரசு யார் என்றால் நாம் மிக வேகமாக ஏசபேலின் பெயரை குறிப்பிடுவோம். ஏசபேலினுடைய மகளாக அத்தலியாவும் அதே வழியிலே அவர் செல்லுகின்றார். அந்த அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக ஒருவேளை அத்தலியாவுடைய மகன் அகசியா ஏகு இறைவாக்கினரால் அவர் கொல்லப்படுகின்றார். அகசியா கொல்லப்பட்டவுடன் வேறு எவரும் அரசராகி விடக்கூடாது என்பதற்காக அத்தலியா அவர் அரசியாகி அவர் விட்டு அவருக்கு பின்பதாக ஒருவேளை அகசியாவுடைய பிள்ளைகள் எவரும் அவருடைய ஆட்சிக்கு பங்கம் விளைவித்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் தன்னுடைய சொந்த அரச குடும்பத்தையே அவர் கொன்று அழிக்கின்றார். திருமறை மிக தெளிவாக அதை சொல்லுகின்றது. பலருடைய இரத்த பழிகளுக்கு பிறகு, மிக மோசமான கொலைகளுக்கு பிறகு அத்தலியா அங்கே அரசியாக அவர் தொடர்ந்து ஆட்சி செய்கின்றார். இதை பார்த்து கொண்டிருந்த யோசபா என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அத்தலியா எல்லா அரச வம்சத்தாரையும் கொன்று அழிக்கிறார் என்பதை அவர் பார்த்த பொழுது, எப்படியாவது அரச வம்சத்தில் இருக்கின்ற அந்த பிள்ளைகள் எவரையாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து அவர் யோவாஸ் என்கின்ற அந்த சிறு பிள்ளையை அவர் பத்திரமாக கொண்டு போய் அவர் வைக்கின்றார். திருமறை மிக அழகாக சொல்லுகின்றது. யாராவது வாசிங்கள். 2 அரசர்கள் 11:2. யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தியும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபால் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரனின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். யோவாசை களவாய் எடுத்து ஒளித்து எடுத்து அவரையும் அவருடைய தாதியையும் அவர் பள்ளியறையில் வைத்து எத்தனை ஆண்டுகள் பாதுகாத்தார் என்று சொன்னால் 6 ஆண்டுகள் பாதுகாத்தார். யோவாசையும் அவரை பாதுகாக்கின்ற அந்த தாதியரையும் அவர் 6 ஆண்டுகள் மிக பத்திரமாக அவர் பாதுகாத்து மீட்டெடுக்கின்றார். யோசபாவினுடைய கணவர் யோய்தா, அவர் ஆசாரியர். இவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த குழந்தையை பத்திரமாக 6 ஆண்டுகள் பாதுகாத்து அவர்கள் ஆலயத்திலே வைக்கின்றார்கள். அந்த குழந்தை இவர்களுடைய கண்காணிப்பிலே வளருகின்றது. ஒருவேளை இந்த குழந்தையை அவர்கள் பாதுகாப்பதனுடைய மிக முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால், அத்தலியாவுடைய எண்ணம் என்னவாக இருந்ததென்றால், இந்த யூதாவின் வம்சத்தில் தாவீதின் வம்சத்தை சார்ந்த யூதாவினுடைய ஆட்சிக்கு தாவீதின் வம்சத்தை சார்ந்த எவரும் அரசராகி விடக்கூடாது என்பதிலே அத்தலியா மிக கவனமாக இருந்தார். தாவீதினுடைய வம்சத்தில் இருக்கின்ற குழந்தையை கூட விட்டு வைக்கக்கூடாது, நாளைக்கு அவர் அரசராகி விடுவார் என்கின்ற ஒரு பயம் அவருக்கு இருந்தது. ஆனால் யோசபாவினுடைய செயல் என்ன செய்தது என்று சொன்னால், தாவீதின் வம்சத்திலே யோவாசை பாதுகாத்தது. தாவீதின் வம்சத்திலே இந்த யோவாஸ் சிறு குழந்தையாக அவர் இருக்கின்றார். தொடர்ந்து அவர் ஒரு கட்டத்திலே அவர் அரசராக்கப்படுகின்றார். ஒருவேளை தாவீதின் வம்சத்தில் எவரும் அரசராகி விடக்கூடாது, அவருடைய வம்சத்தையே அழித்து ஒழிக்க வேண்டும் என்று அத்தலியா தீவிரமாக செயல்பட்ட பொழுது ஆண்டவர் யோசபாவை கொண்டு அவர் தாவீதின் வம்சத்தை அவர் பாதுகாக்கின்றார். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் ஏற்கனவே தாவீதுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், 2 சாமுவேல் 7:16. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றும் நிலை பெற்றிருக்கும். அதாவது தாவீதின் வம்சத்திலே இஸ்ரேலை ஆளுவதற்கு எவரும் இல்லாமல் போவதில்லை. தாவீதின் வம்சத்தை அழித்து ஒழிக்க முடியாது என்பதை ஆண்டவர் தாவீதுக்கு வாக்குறுதியாக கொடுத்திருந்தார். அந்த வாக்கை ஆண்டவர் யோசபாவின் மூலமாக இங்கே நிறைவேற்றுகின்றார். ஒருவேளை தாவீதினுடைய வம்சம் அங்கே மங்கி எறிகிற திரியை போல இருக்கிறது, நெறிந்த நாணலை போல் இருக்கிறது. அத்தலியா முற்றிலுமாக அழித்து ஒழித்து விடுகின்றார். ஆனால் ஆண்டவர் இங்கே யோவாசின் வழியாக மீண்டுமாக அந்த ராஜ்யத்தை அவர் கட்டி எழுப்புகின்றார். 6 ஆண்டுகள் ஒழித்து வைக்கப்பட்ட பிறகு 7ஆம் ஆண்டிலே அவர் எல்லோருக்கும் முன்பதாக கொண்டு வந்து பத்திரமாக நிறுத்தப்படுகின்றார். அத்தலியாவுக்கு அது வரைக்கும் தெரியாது இந்த மாதிரி தாவீதோட வம்சத்தில் யோவாஸ் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. அத்தலியா நினைத்து கொண்டிருந்தார், இனி தன்னுடைய அரசை எவரும் எதுவும் செய்ய இயலாது என்று சொல்லி. ஆனால்
ஆண்டவர் மிக நேர்த்தியாக யோவாசை அங்கு கொண்டு வந்து நிறுத்துகின்றார். ஆண்டவர் தன்னுடைய வாக்கின்படியே தாவீதின் வம்சம் தொடர்ந்து ஆட்சி செய்வதற்கு, தாவீதின் வம்சம் தொடர்ந்து நீதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு வழியை கடவுள் உண்டு பண்ணுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, அத்தலியாவின் ஆட்சியும் சரி, அவருடைய மகன் அகசியாவின் ஆட்சியும் சரி ஆண்டவருக்கு விரோதமான ஒரு அரசாக இருந்தது. அது சிலை வழிபாட்டை மையப்படுத்தின ஒரு அரசாக இருந்தது. அது மிக அநீதியான செயல்களை செய்யக்கூடிய ஒரு அரசாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழலின் மத்தியிலே யோசபாவின் வழியாக ஒரு நீதியின் துளிரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி யோசபா மிகுந்த துணிவோடு இதை செய்கின்றார். பொதுவாகவே யோசபாவை குறித்து நாம் அதிகம் யோசிப்பது கிடையாது. ஆனால் யோசபா அரசிக்கு எதிராக அவர் துணிவோடு கூட இங்கு செயல்படுகின்றார். அரச வம்சத்தையே கொலை செய்த அத்தலியாவுக்கு யோசபாவை கொலை செய்வது என்பது மிக கடினமான காரியம் அல்ல. தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்த பொழுதிலும் கூட நீதியை அவர் துணிவோடு கூட நிலைநாட்டுகின்றார். யோசபாவுடைய வாழ்க்கை நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு அழகான செய்தி என்னவென்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் அநீதி சட்டமாகிறதோ எதிர்ப்பு கடமையாகிறது. எங்கெல்லாம் அநீதி சட்டமாகிறதோ, எங்கெல்லாம் அநீதி நியாயப்படுத்தப்படுகிறதோ அதை எதிர்க்க வேண்டிய தார்மீக கடமையை யோசபா நமக்கு நினைவுபடுத்துகின்றார். இங்கே யோசபாவினுடைய அந்த துணிவான செயல் அங்கே மீண்டுமாக தாவீதின் வம்சத்தை தழைக்க செய்கிறது. தாவீதின் வம்சத்தில் வந்த யோவாஸ் மீண்டுமாக அவர் மிக சிறப்பாக ஒரு ஆட்சி செய்கின்றார். யோவாஸ் அரசராகும் போது அவருக்கு வயது 7 வயதில் அவர் அரசராகிறார். தொடர்ந்து நீங்கள் யோவாசுடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்கும் பொழுது அவருடைய செயல்கள் ஆண்டவருடைய பார்வையிலே ஏற்புடையதாக இருந்தன என்று திருமுறை சொல்லுகிறது. அவர் நீதியை நிலைநாட்டுகிறவராக இருந்தார். எனவே இந்த நாளிலே யோசபாவின் வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது அத்தகு துணிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். எங்கெல்லாம் அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கு நிச்சயம் அநீதி இருக்கும். அப்பொழுது அநீதியை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் அல்ல, அதை நியாயப்படுத்துகிறவர்களாய் அல்ல, மாறாக யோசபாவை போல எதிர்க்கின்ற ஒரு துணிவை நாம் பெற்றுக்கொள்ள திருமுறை நம்மை அழைக்கிறது. இரண்டாவதாக நாம் படிக்க கேட்ட நிருப பகுதி. அந்த நிருப பகுதியை படித்த உடனே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. 2004ஆம் ஆண்டு தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே நான் 1ஆம் ஆண்டு இறையியல் கல்வியை பயின்று கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. கல்லூரியிலிருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் அருகில் இருக்கின்ற திருச்சபைகளுக்கு சென்று நாங்கள் ஆயருக்கு உதவி செய்து வழிபாடுகளில் உதவி செய்து கற்றுக்கொள்வது வழக்கம். அந்த வகையிலே 1ஆம் ஆண்டு திருமங்கலத்தில் இருக்கின்ற திருச்சபைக்கு நான் அனுப்பப்பட்டேன். திருமங்கலத்தில் இருக்கின்ற அந்த சிஎஸ்ஐ திருச்சபையிலே ஒவ்வொரு வாரமும் நான் பங்கேற்று உதவி செய்வது வழக்கம். ஒரு முறை ஆயர் எனக்கு அருளுரை ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார். எனவே அந்த வாய்ப்பை கடவுள் மிகுந்த சிறப்பாக நான் பயன்படுத்துவதற்கு எனக்கு உதவி செய்தார். அந்த நாளினுடைய அருளுரை முடிந்தது. அருளுரை முடிந்து வழிபாடு முடிந்து எல்லோரும் செல்லும் பொழுது பலர் வந்து வாழ்த்தினார்கள். ஒருவர் மட்டும் மிக வேகமாக வந்து என்னுடைய கையிலே ஒரு துண்டு சீட்டை கொடுத்து விட்டு வேகமாக சென்று விட்டார். அவர் வேகமாக வந்து என் கையில் கொடுத்துட்டு போன வேகத்தில் எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அவர் போன பிறகு அந்த துண்டு சீட்டை நான் திறந்து பார்த்தேன். அந்த துண்டு சீட்டிலே ஒரே ஒரு வசனம் மட்டும் எழுதப்பட்டிருந்தது. அந்த வசனம் என்ன வசனம்? ஒரு வசன இருப்பிடம் மட்டும். என்ன இருப்பிடம் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 14:34. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். என்ன வசனம்? சபைகளில் உங்கள் பெண்கள் பேசாமல் இருப்பார்களாக. அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன் நான். ஒருவேளை பவுல் என்று சொன்னாலே சபையில் பெண்கள் பேசக்கூடாது. அப்புறம் ஒரு முக்காடை குறித்து சொல்லுகின்ற சில போதனைகள், இவையெல்லாம் நமக்கு நினைவில் இருக்கும். அதுதான் நம்முடைய நினைவில் மேலோங்கி இருக்கும் சொல்லப்போனால். ஆனால் உண்மையிலேயே அவர் எந்த சூழ்நிலையில் எதற்காக எதை சொல்லுகிறார் என்பதை நாம் பகுத்து பிரித்து படிப்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கு பவுல் ரோமருக்கு எழுதின இந்த 16வது நிருபத்தில் அவர் ஒரு நீண்ட பட்டியலை இடுகின்றார். அந்த நீண்ட பட்டியலில் 28 அல்லது 29 பெயர்களை அவர் குறிப்பிடுகின்றார்.
அந்த 29 பேர்களில் 1/3 பேர் பெண்கள், 10 பேர் பெண்கள். இங்கே நமக்கு முன்பாக நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தார் அதை அழகாக காண்பித்தார்கள். முதல் பதில் எல்லாரும் கேள்வி கேட்டவுடனே வேகமாக சொல்லிட்டீங்க பெபேயாள்னு. எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. சரி, நம்ம ஆளுங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு. அடுத்து 2வது 3வது 4வது கேள்விக்கெல்லாம் சத்தமே காணோம். ஏனென்று சொன்னால் நாம் பொதுவாக இதை படிப்பது, அறிந்து கொள்ள முற்படுவது கிடையாது. ஆனால் இந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பெண்கள், அது பெபேயாளாகட்டும், பிரிசில்லாவாகட்டும், யூனியாவாகட்டும், பெர்சியாகட்டும், திரிபோசலாகட்டும், இவர்கள் எல்லோருமே திருச்சபையினுடைய தலைவர்களாக அவர்கள் செயல்பட்டவர்கள். குறிப்பாக பெபேயாளை குறித்து திருமறை சொல்லும் பொழுது ரோமர் 16ஆம் அதிகாரம் 1 வசனம், கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய கெங்கிரேயாவில் இருக்கும் சபைக்கு ஊழியக்காரர், திருத்தொண்டர் என்று திருமறை திருவிவிலியம் சொல்லுகின்றது. இது கிரேக்கத்திலே இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல் டியாகோனோஸ், அதுதான் டீக்கன் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. புதிய ஏற்பாட்டிலே டீக்கன் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரே பெண் பெபேயாள். அவர் எந்த திருச்சபைக்கு டீக்கனாக இருக்கிறார், எந்த திருச்சபையிலே திருத்தொண்டராக நிற்கிறார் என்றால் கெங்கிரேயா திருச்சபையிலே அவர் திருத்தொண்டராக இருக்கின்றார். கெங்கிரேயா திருச்சபையை அவர் முற்றிலுமாக அவர் வழிநடத்துகின்ற ஒரு பொறுப்பில் இருக்கின்றார், ஒரு திருச்சபை தலைவராக இருக்கின்றார். இந்த கெங்கிரேயா திருச்சபை கொரிந்து பட்டணத்துக்கு அருகில் இருக்கின்ற ஒரு துறைமுக பட்டணம். இந்த கொரிந்து பட்டணத்துக்கு அருகில் இருக்கின்ற ஒரு சபை. இது ஒருவேளை பவுலினுடைய அந்த நற்செய்தி பயணத்திலே பவுலினாலே நிறுவப்பட்ட ஒரு சபையாக அது இருந்திருக்கும். எப்படி கொரிந்துவிலே அவர் திருப்பணி செய்தாரோ அதே போல கெங்கிரேயாவிலும் திருப்பணி செய்து அங்கே அவர் திருச்சபை எழுப்பி அந்த திருச்சபையிலே இங்கே பெபேயால் அந்த திருச்சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கின்றார். ஒருவேளை கொரிந்து திருச்சபைக்கு பவுல் எத்தனை கடிதம் எழுதுகிறார்? 2 கடிதம் எழுதுகிறார். 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர். வேற ஏதாவது இருக்கா? இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க. ஆனால் கெங்கிரேயாவுக்கு அவர் என்ன பண்ணல, ஒரு கடிதம் கூட எழுதலை. கொரிந்துவில் இருக்கின்ற பல பிரச்சனைகள், கட்சி மனப்பான்மைகள், பாலியல் குற்றச்சாட்டுகள், இதுக்கெல்லாம் பதில் எழுதுகின்ற அவர்களையெல்லாம் வழிநடத்துகின்ற பவுல் கெங்கிரேயாவுக்கு அவர் எழுதவில்லை. அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கெங்கிரேயா திருச்சபை உண்மையிலேயே மிக நேர்த்தியான வழியிலே அது நடத்தப்பட்டு கொண்டிருந்தது என்பதை நமக்கு பதிவு செய்கின்றது. அதே போல அவர் பெபேயாளை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், நம்முடைய சகோதரி என்று சொல்லுகின்றார். எப்படி ஆரம்பிக்கிறாரு? முதல் வசனத்துல, கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி என்று சொல்லுகின்றார். நமது சகோதரி என்று சொல்லும் பொழுது பெபேயாளை தன்னுடைய குடும்பமாகவே பவுல் பார்க்கின்றார். ஒருவேளை பிலமோன் 7, பிலமோன் 20 இதிலே பிலமோனை குறித்து சொல்லும் பொழுது நம்முடைய சகோதரர் என்று பவுல் சொல்லுகின்றார். எப்பாப்பிராத்துவை குறித்து சொல்லும் பொழுது பிலிப்பியர் 2:25 நம் சகோதரனாகிய எப்பாப்பிராத்து. அதே போல திமோத்தேயு 1 தெசலோனிக்கேயர் 3:2 தன் சகோதரனாகிய திமோத்தேயு. எப்படி திமோத்தேயுவை, எப்பாப்பிராத்துவை, பிலிப்புவை, பிலமோனை தன்னுடைய சகோதரராக பவுல் சொல்லுகிறாரோ அதே போலதான் பெபேயாளை இங்கு தன் சகோதரியாக பவுல் சொல்லுகின்றார். அதைத் தொடர்ந்து அவர் எப்படியெல்லாம் திருச்சபைக்கு உதவி செய்தார், பேட்ரன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அவர் பவுலுடைய ஊழியத்திலே எந்த அளவுக்கு உதவி செய்தார் என்பதை குறித்து அவர் அங்கே சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த 3 டைட்டிலும் டீக்கன், பேட்ரன், சிஸ்டர், இது 3ம் ஒருமித்து பெபேயாளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. இன்னும் திருச்சபை வரலாறு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அங்கு எப்பொழுதெல்லாம் கடிதம் எழுதப்படுகின்றதோ அந்த கடிதத்தை அப்போஸ்தலர் பவுல் தனக்கு நன்கு அறிமுகமான, பயிற்சி பெற்ற, தேர்ச்சி பெற்ற, நம்பிக்கைக்குரியவர்களிடத்தில் கொடுத்து அந்த ஊருக்கு அந்த கடிதத்தை அனுப்புவது வழக்கம். இப்போ பிலிப்புக்கு ஒரு கடிதம் எழுதுகிற, பிலிப்பியருக்கு ஒரு கடிதம் எழுதினால் அந்த பிலிப்பியர் மடல் யார் மூலமாவது அங்கு கொண்டு சேர்க்கப்படும். அந்த வகையிலே ரோமருக்கு எழுதின இந்த மடலை பெபேயாளிடத்தில் கொடுத்து தான் பவுல் ரோமரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்றார். அந்த காலகட்டத்தில் நம்மை போல அவர்களுக்கு தகவல் தொடர்பு சாதனங்கள் இல்லை.
இந்த பேப்பரஸ் சுருள்களில்தான் அந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும். எனவே அதை கொண்டு செல்லுகிறவர்கள் மிகுந்த பத்திரமாக அதை கொண்டு செல்ல வேண்டும். அதை கொண்டு சென்ற பிறகு அதை அந்த எங்கே போய் சேர்க்கிறார்களோ அந்த இடத்திலே அதை அவர்கள் வாசித்து காண்பிக்க வேண்டும். அதை வாசித்து காண்பிப்பது மட்டுமல்ல, அதை வாசிக்கும் பொழுது 4 பேர் கேள்வி கேட்டாங்கன்னா அதை யார் சொல்லணும்? பெபேயால் விலக்கி சொல்ல வேண்டும். அந்த கடிதத்தை கொண்டு செல்லுகிறவர்கள் அதை விலக்கி சொல்ல வேண்டும். நமக்கு நல்லாவே தெரியும், சும்மாவே நமக்கு ரோமர் புரியாது, அப்படிதானே? ஆனால் ரோமருக்கு எழுதின நிருபத்தை மிக சிறப்பாக விலக்கி சொல்லக்கூடிய ஆற்றலை பெபேயால் பெற்றிருந்தார். அந்த அளவுக்கு பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரராக பெபேயாலை இங்கு முன்னிறுத்துகின்றார். அவரை அங்கீகரித்து, அவருடைய பணியை அங்கீகரித்து இங்கே முதலாவது அவரை குறித்து குறிப்பிடுகின்றார். அதே போல்தான் யூனியாவை குறித்து சொல்லும் பொழுது பெண்களிலே அப்போஸ்தலர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரே பெண் யூனியா மட்டும்தான். இந்த அப்போஸ்தலர் இந்த பெயர் பொதுவாக யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்? இயேசுவினுடைய சீடர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வரிசையிலே பவுல் சொல்லுகின்றார், எனக்கு முந்தி இவர் அப்போஸ்தலர் என்று பெயர் பெற்றவர். அப்படி என்று சொன்னால் அங்கே திருச்சபையிலே மிக சிறந்த தலைவர்களாக அங்கே பெண்கள் தங்களுடைய பணிகளை அவர்கள் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். பவுல் அதை அங்கீகரித்து இந்த பகுதியை அவர் எழுதுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, இதை நான் இத்துணை விலக்கி சொல்லுவதற்கான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே பெபேயால், யூனியா, பிரிஸ்கில்லா இப்படிப்பட்ட திருச்சபை தலைவர்கள் திருமறையை கற்று தேர்ந்தவர்களாக மிக நேர்த்தியாக அதை விளக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருமறையை குறித்த ஒரு சரியான புரிதலை அவர்கள் பெற்றவர்களாக, அவர்கள் தங்களுடைய வீட்டு சபைகளை வழிநடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கி நம்முடைய பேராயத்திலும் சரி, மற்ற பேராயங்களிலும் சரி, திருச்சபையின் பெண்களை பொதுவாக மக்கள் எதற்காக தேடுவார்கள்? பெண்கள் ஐக்கிய சங்கத்தை எதுக்கு தேடுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு தேடுவாங்க? ஸ்டால் போடணும், சமைக்கணும், மிஷன் ஃபெஸ்டிவலுக்கு, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு, எல்லாத்துக்கும் இதுதான் நமக்கு வேலை. ஆனால் ரோமர் 16 அந்த பணியை குறிப்பிடவில்லை. அது ஏதோ ஒரு பணி, அவ்வளவுதான். ஆனால் அதை தாண்டி திருமறையை விளக்குகிறவர்களாக, திருமறையை கற்று தேர்ந்தவர்களாக, வீட்டு சபைகளை நடத்துகின்ற அளவுக்கு தங்களை உயர்த்தி கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க இந்த பகுதி நம்மை அழைக்கின்றது. பவுல் அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை இங்கு திருச்சபை பெண்களுக்கு அவர் கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, இதற்கான தளத்தை தான் பெண்கள் ஐக்கிய சங்கம் உருவாக்கி கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாக ஆழமாக நாம் கற்று தேர்வதற்கான ஒரு தளத்தை கொடுக்கிறது. எனவே இதிலே நாம் ஒன்றிணைந்து திருமறையை இன்னும் அதிகமாக ஆழமாக கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். ஒருவேளை யோசபாவினுடைய துணிவு என்பது அங்கு நீதியை விதைக்கின்றது, அங்கே ஒரு வாழ்வை பாதுகாக்கின்றது. இங்கே ஆதி திருச்சபையினுடைய பெண் தலைவர்கள் அவர்கள் மிக சிறந்த ஒரு வீட்டு திருச்சபையை நடத்தக்கூடிய தலைவர்களாக நமக்கு முன்பாக நாம் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்பதை அவர்கள் நமக்கு முன்பாக படம் பிடித்து காட்டுகிறார்கள். நிறைவாக நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, சமீபத்தில் ஒரு கதை ஒன்று படித்தேன். அந்த கதை 2 லைன் தான். ஆனால் அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் 2 லைன் இருக்கிற அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்? அந்த கதை எப்படி தொடங்குதுன்னு சொன்னால், once upon a time there lived a man who listened to his wife and lived happily forever. Once upon a time there lived a man who listened to his wife and lived happily forever. நல்லா இருக்குல்ல கதை? கதைக்கு வேணால் நல்லா இருக்கும் அப்படின்றீங்களா? நான் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே ஒரு அசாதாரணமான சூழலை திருமறை பதிவு செய்கிறது. அங்கே ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்காக கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார். பரபாஸ் மற்றொரு பக்கம் நிறுத்தப்பட்டிருக்கிறார்.
ஜனக்கூட்டம் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. பிரதான ஆசாரியர்களும் மற்றவர்களும் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று உரக்க கத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்க டாப் சீட்ல யார் உட்கார்ந்திருக்கிறது? யார் உட்கார்ந்திருக்கிறது? ஒவ்வொரு விசுவாச பிரமாணத்திலையும் இயேசுவோட சேர்த்து நம்ம இவரையும் சொல்றோம். யார் உட்கார்ந்திருக்கிறது? பொந்திய பிலாத்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பயங்கரமான ஒரு பிரச்சனை, கலகம் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல். திருவிழாவின் பொழுது யாரோ ஒருவரை விடுதலை செய்ய வேண்டும். பரபாஸ் குற்றவாளி என்பதை உலகமே அறியும். ஆண்டவர் எந்த குற்றமும் செய்யவில்லை, ஆனால் அவர் மீது அநியாயமாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை இவர் அறிந்திருந்தார். ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல. இப்படி ஒரு கலகம் நிறைந்த ஒரு சூழலில், மிக போராட்டமான ஒரு அரசியல் களத்தில், அங்கு பொந்தி பிலாத்துவினுடைய மனைவி ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகின்றார். பிலாத்துவினுடைய மனைவி சொல்லுகின்றார், இந்த மனிதனை குறித்து நான் மிக அதிகமாக துன்புற்றேன். இவர் குற்றமற்றவர். இவரை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எதுவும் செய்யாதீங்க. யார் சொல்றது? பிலாத்துவினுடைய மனைவி அரியாசனத்தில் இருக்கின்ற தன் கணவருக்கு செய்தியை சொல்லி அனுப்புகின்றார். ஒருவேளை இந்த நிகழ்வு மற்றும் ஒரு நிகழ்வை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. பழைய ஏற்பாட்டில் நாபால்னு ஒருத்தர் இருந்தார். நாபாலும் பயங்கரமான ஒரு மனிதர். நாபால் ஒரு பயங்கரமான மனிதர். பொந்தி பிலாத்துவோடு நாம் ஒப்பிட முடியாது. ஆனால் நாபால் பிரச்சனை ஆன பொழுது, நாபாலின் வழியாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அங்கே இருந்த பொழுது, அவருடைய மனைவி அபிகாயிலால் அவரிடத்தில் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அவங்க சொல்லிடுவாங்க, நாபால் இடத்தில் நான் பேச மாட்டேன். அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. அவர் கேட்கவே மாட்டார். அவர்கிட்ட பேசியும் பயனில்லை. அப்படின்னும் பொழுது இங்கே பிலாத்துவினுடைய மனைவி சொல்லுவதை பிலாத்து கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிலாத்து பொதுவாக தன் மனைவியினுடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடிய, எங்கள் ஆளுங்களாம் சிரிக்கிறாங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூலில், ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் ஒரு சர்வே ஒன்று நடத்தினாங்க. சரியா? ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் அதில் ஒரு ரிசர்ச், வெற்றிகரமான ஆண்களுடைய வாழ்க்கையை மையமாக வைத்த ஒரு ஆய்வு. அதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் தங்கள் மனைவியின் ஆலோசனையை காது கொடுத்து கேட்கிறார்களோ அவர்கள் வெற்றிகரமான ஆண்களாக, வெற்றிகரமான மனிதர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஆய்வின் அறிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள். இது நமக்கு கேட்குறதுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலாக இது நீங்களே ரெடி பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதான் உண்மை. ஏனென்று சொன்னால், நாம் வாழுகின்ற சமூகம் பெண்களை மட்டப்படுத்தி பேசி 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 நகைச்சுவையாக அதை காண்பித்து காண்பித்து காண்பித்து, அது நம்ம சினிமாவில் பார்க்குற காமெடி சீனாக இருக்கலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வர்ற மீம்ஸாக இருக்கலாம். யாரை தான் டார்கெட் பண்ணுவாங்க? வைஃப் இல்லையா? அப்படியே நாம் பேசி பேசி பழகி 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 ஆண்டவருடைய சாயலை நாம் அவமதிக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வையே நாம் இழந்து விட்டோம். வைஃப் பேச்ச கேட்கறது இந்த சமூகத்தை பொறுத்த மட்டும் என்னவாயிடுச்சு? ஆக்சுவலா என்னவாயிடுச்சு? அவங்க சொன்னாங்க, அவங்க வைஃப் சொன்னாங்க, அதை அவர் செய்தார் அப்படின்னு சொன்னா இந்த சமூகம் அதை எப்படி பார்க்கும்? எப்படி பார்க்கும்? தவறாக அதை பார்க்கும், தவறாக அதை சித்தரிக்கும். ஆனால் திருமறை அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு முன் வைப்பது இல்லை. திருமறை நமக்கு முன்பாக மிக அழகான சில மாதிரிகளை வைத்திருக்கிறது. இங்கே பொந்தி பிலாத்து அரசியல் களத்தில் அங்கே உச்சத்தில் இருந்த பொழுது கூட அவருடைய மனைவி சொல்லுவதை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு பரந்த மனப்பாங்கை அவர் பெற்றிருந்தார். அதனால்தான் அவரால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு வந்தப்போ, எப்பா எனக்கு தெரியாது, எப்படியாவது போங்க அப்படின்னு போயிடுறார். அவர் அந்த பழியிலிருந்து அவர் தன்னை காத்து கொள்ளுகின்றார். ஒருவேளை ஆண்டவர் இணைத்த குடும்பங்களாக நாம் இணைந்து பயணிக்கும் பொழுது
நம்முடைய மனதிலே நாம் ஆழமாக கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய சாயலாக ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றோம். கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, அவர் ஆண்டவரின் சாயலை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே இந்த சமூகத்தினுடைய சில மோசமான மதிப்பீடுகள், பெண் மனைவி செவி கொடுப்பது, மனைவியினுடைய அறிவுரையை கேட்பது, அல்லது இணைந்து பேசுவது, கலந்து ஆலோசிப்பது, இதையெல்லாம் இந்த சமூகம் கொஞ்சம் வேறு மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. பல வீடுகளில் ஐயா எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன பண்ணுறாங்க, எதுவுமே அம்மாவுக்கு தெரியாது. இதெல்லாம் எதை சுட்டி காண்பிக்கிறது என்று சொன்னால், நாம் ஆண்டவர் காண்பித்த நெறியிலிருந்து வெகு தூரம் தள்ளி போய்விட்டோம் என்பதை காண்பிக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம், ஆண்டவரின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்ற நாம், நம்முடைய இணையரோடு நாம் இணைந்து பயணிப்பதற்கான ஒரு பரந்துபட்ட மனப்பாங்கை பெற்றுக்கொள்ள இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி நம்மை அழைக்கின்றது. எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். அநீதி தலைவிரித்து ஆடும் பொழுது, அதிகாரம் நம் மீது திணிக்கப்படும் பொழுது, அது தவறான போக்கிலே ஒன்றை கொண்டு செல்கிறது என்று சொன்னால், அதை எதிர்க்கக்கூடிய துணிவை நாம் யோசபாத்தை போல பெற்றுக்கொள்வோம். அப்பொழுதுதான் வாழ்வு பாதுகாக்கப்படும், அப்பொழுதுதான் நீதி நிலை நிற்கும். அதே போல எப்படி பவுல் தன்னுடைய திருச்சபையிலே தன்னுடைய சக ஊழியராக பெண்களை அங்கீகரித்து அவர்களை முன்னிலைப்படுத்தினாரோ, அதே போல நாமும் கூட பெண்களினுடைய ஆளுகை என்பது அதை நாம் ஒரு குறுகிய எல்லைக்குள் மட்டுப்படுத்தி விடாதபடிக்கு தொடர்ந்து இன்னும் பலமையில் நாம் முன்னேறுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நிறைவாக குடும்பம் என்று வரும்பொழுது கணவனும் மனைவியும் ஆண்டவரினாலே அவர்கள் இணைக்கப்பட்டவர்கள், இருவருமே ஆண்டவரின் சாயலை பகிர்ந்தவர்கள் என்கின்ற அந்த உணர்வோடு கூட நாம் ஒருவருக்கொருவர் நாம் கவனித்து கேட்கிறவர்களாக, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறவர்களாக, ஒருவருக்கொருவர் நாம் ஒருவரையொருவர் கனப்படுத்துகிறவர்களாக, ஒருவேளை நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ், நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய சிந்தனை, இவை எல்லாவற்றையும் திருமறையின் வெளிச்சத்திலே நாம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.